அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புதமான சிவபெருமானுடைய 4 எழுத்து மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா இது, சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரமே 5 எழுத்து மந்திரம் நம சிவாய. ஆனால் இந்த 4 எழுத்து மந்திரம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சிவபெருமான் கிட்ட வேண்டி நம்ம கேட்டாலே போதும், நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும், எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற பல அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாட்டு நம்ம பண்ணுவோம். மந்திரங்கள் சொல்கிறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது, தீப வழிபாடுகள், கோவில்களுக்கு போகிறது, இப்படி நிறைய வழிபாடுகள் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இந்த 4 எழுத்து மந்திரமானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்த உடனே பாருங்கள், நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளாலே நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்குங்கிறது ஐதீகம் இருக்குது. ஏன்னா சில மந்திரங்கள் நம்ம சொல்கிறப்ப அதற்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கும். நம்ம அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த ஸ்லோகங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை யார் வேணாலும் எங்கே வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலுமே நல்ல மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதுங்க. வேறு எதுவுமே எந்த நிபந்தனையுமே வேணாம். பூஜையில் உட்காந்து சொல்லணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தனியாக அமர்ந்து உட்காந்து ஆத்மார்த்தமாக நம்ம இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சு அப்படி நம்ம சுவாமியோட ஸ்லோகங்கள் சொல்கிற பழக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. நிறைய பேர் அவங்கவுங்க உள்ளங்கை அப்படி டக்குன்னு அதை பார்த்து ஏதாவது பிடித்த அந்த தெய்வத்துடைய பெயர்கள் சொல்லிட்டு தான் காலையில் கண்ணே விழிப்பாங்க. அப்படி கூட நீங்கள் இந்த ஒரு 4 எழுத்து அந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வச்சாலே போதும். இதற்கு எவ்வளோ எண்ணிக்கை கணக்கு அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கவுண்டிங் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம். இப்போ பூஜை அறைக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிறவங்க பூஜை நம்ம எப்போ விளக்கேற்றுறோமோ அந்த நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லாதவங்க சாதாரணமாக நம்ம தனியாக கூட எங்கேயாவது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் மவ சிவ. மவ சிவ இந்த ஒரு 4 எழுத்து மந்திரமானது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ சிவபெருமான் கிட்ட அது சிவனுடைய அருளாலேயே நமக்கு கண்டிப்பாக நடக்கும். இது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு வார்த்தை. அதனால் இந்த மவ சிவ அப்படிங்கிற வார்த்தையை கடகடகடன் நம்ம சொல்லணுங்கிறதால வேக வேகமாக நீங்கள் உச்சரிக்கக்கூடாது. பொறுமையாக மவ சிவ மவ சிவ அப்படி ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு யோகாலெல்லாம் உட்காந்துருந்தா அமைதியாக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் உட்காந்து எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி சிவபெருமான் கிட்ட உங்கள் வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக நம்ம கேட்ட வரத்தை சிவபெருமான் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். முதல்ல ஒரு 48 நாட்கள் நம்ம டெய்லி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ 48 நாட்களுக்குள்ளே அது கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது. அதனால் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை எல்லாருமே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. சிவனுடைய அருளால் எல்லாமே உங்களுக்கு வசியமாகும். சிவபெருமான் கேட்ட வரத்தை எல்லாமே கொடுப்பார். நிச்சயம் இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக சிவனுடைய அருளாலே உங்கள் வாழ்க்கையில் வேண்டியது எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.